தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருப்பலியானது ஜெய்சன் தன்னுடைய 11வது பிறந்த நாளை கொண்டாடி இறைவனுக்கு நன்றியாக ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றார். கேவி ஜோஸ் நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் நித்யானந்தம், ஜோசப் அஜய் நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றார்கள். மேலும் திருப்பலியானது பிரான்சிஸ் பபியானா கண் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், ஃபாதர் ஜோஸ்வின் ஜோசப் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், கெலினா ஜெசிந்த் பூரண சுகமடைய வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் திருப்பலியானது பெல்லா ஜெரால்ட் நித்திய இலைப்பாற்றி அடைய வேண்டியும், TS ஜோசப் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மாசிலா குழந்தைகள் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஓமன தெய்வ சி அரும்பில்லை 30ஆம் நாள் நினைவு ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், சலோமி நேசமணி 1ஆம் ஆண்டு நினைவு மற்றும் ரஞ்சிதம் அமலதாஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மிக பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி தாயாம் துறவை புனித யோசேப்பு கன்னி மரியாளின் கணவர் என்ற விழாவையும் கொண்டாட அழைப்பிடுகிறது. திருவையிலே அநேக புனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒருவரை மட்டும் திருவை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு புனிதர். அப்படியே எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு புனிதர் ஒன்றுக்கு பாதுகாராக இருப்பார். ஆனால் நம்பால் யோசேப்பு சூசேப்பர் பலவற்றுக்கு அப்படியே ஒரு பெரிய லிஸ்டே நான் சொல்ல முடியும். திருச்சபையின் பாதுகாவலர், குடும்பங்களின் பாதுகாவலர், உழைப்பின் பாதுகாவலர், கல்வியின் பாதுகாவலர், எதிர்நோக்கின் பாதுகாவலர், நல்மரணத்துக்கு பாதுகாவலர். ஏங்க என்னங்க அப்படியே அடிக்கிட்டே போகக்கூடிய அளவுக்கு இந்த அற்புதமான மனிதர் எப்படியால் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். அவரை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் இங்கே விவிலியம் சொல்லுது. ஒரே விஷயம்தான், அவன் நீதிமான், அமைதியாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம எல்லாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், பேசவே இல்லை. ஒரு இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் சூசேப் பேசுன அப்படி அமைதி. இன்னைக்கு இந்த திருவிழா யோசேப்பு புனித கன்னி மரியாளின் கணவர். இவங்க ஜெயராஜோடைய மனைவி சொல்லுவாங்க. வழக்கமாக பெண்ணை மையப்படுத்தி ஆணு தான் இங்கே பாருங்க, கன்னி மரியாளின் கணவர். அப்போ அவரை மட்டுப்படுத்தி அன்னை மரியாதை உயர்த்தி பேசுகிற ஒருவர், தன்னை ஒருபோதும் முதன்மைப்படுத்தாத அற்புதமான ஒரு மனிதர், கடவுளுடைய திருவுளத்துக்கு பணிந்து வாழ்ந்து அவை இப்படியான பல சிறப்புகளை கொண்ட அற்புதமான ஒரு மாமனிதன். இயேசுவுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டு. நான் சொல்லுவேன், இன்னைக்கு இயேசு 33 ஆண்டுகளில் செய்த அற்புதமான பணிகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய உந்து சக்தி. அதான் வளர்ப்பு தந்தையாக இருந்து அற்புதமான வழிகாட்டி. எனவே இப்படியான அற்புதமான ஒரு புனித எனக்கு அவர் மேலே அவ்வளோ ஒரு பற்று. நிறைய பேர் இருக்கலாம். சூசையிடம் அழகாய் அன்னை அவிலா திரேசா சொல்வார், சூசையிடம் செல்லுங்கள், உங்களுக்கு எதுவும் மறுக்கப்படுவதில்லை. சூசையிடம் செல்லுங்கள், உங்களுக்கு எதுவும் மறுக்கப்படுது. எனவே அருமையான நாளில் அநேகர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூசை பேரை வச்சு, ஜோசப் பேரை வச்சுங்க, நிறைய கல்வி நிறுவனங்கள், நிறைய சபைகள். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, சென்ட் ஜோசப் போட்டிங்கன்னா 1008 சபைகள் அவர் பெயரை தாங்க. கோடிக்கணக்கான கல்வி நிலையங்கள்லாம் அவருடைய பெயரில் இருக்கு. ஆகவே இன்று அற்புதமான ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடும். நாமும் கூட அந்த அவிலா திரேசா அம்மாள் சொன்ன சூசையிடம் செல்லுங்கள், உங்களுக்கு எதுவும் மறுக்கப்படுது. கண்களை மூடுவோம். அற்புதமான சூசை தந்தையிடம் ஒப்பு கொடுங்க. இந்த நாட்களில் தவ காலத்தில் இருக்கிறோம். நமக்கு எண்ணற்ற தேவைகள் இருக்கலாம். அவரை போல அமைதி, அவரை போல பொறுமை, அவரை போல தாழ்ச்சி, அவரை போல கடவுளுடைய திருவுளத்துக்கு பணிந்து வாழக்கூடியவர்களாக மாற அருள் வேண்டி பலியை கொடுப்போம். அற்புதமான தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தில் நாம் அனைவரும் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகளையும் பாவங்களை எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் இளமலை இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. நவகாலத்தை நாம் முழுதங்களிலே அல்லையில் நாம் பாட மாட்டோம். ஆனால் இன்று இந்த யோசேப்பினுடைய பெருவிழாவை கொண்டாம். எனவே மகிழ்ச்சியோடு முழுதங்களில் இந்த கீதத்தை நாம் ஆர்ப்பரிப்போடு பாடுவோம். மன்றாடுவோமாக. ஜோசப், சூசை, பலன் இப்படி
பல்வேறு பெயர்களை தாங்கி இருக்கிற அனைவருக்காக, குறிப்பாக நம்முடைய சிஸ்டர்ஸ் சென்ட் ஜோசப், க்ளூனி ஆஃப் சென்ட் ஜோசப், அவங்களும் கூட சூசைப்படை விழாவை கொண்டாட நம்முடைய அருள் சகோதரருக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகி இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலினை ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையாலும் திரு அவை அந்த மீட்பு பணி தொடர்ந்து ஆற்ற அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 5 மற்றும் 12 முதல் 14 மற்றும் 16. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறியதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோயில் கட்டியிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணையை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவ் அறிவிப்பேன். உனது பேரன்பு என்றென்று நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உனது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்று நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்று நிலைத்திருக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்போதும் நிலைத்திருக்கும். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். 2ஆம் வாசகம். எதிர்நோக்கு இடமில்லாதது போல் தோன்றிலும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 13 மற்றும் 16 முதல் 18 வரை மற்றும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருக்கோ வழிமரபுகளுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்தால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆதலால் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படை ஆயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகின்றேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்பவருக்கும் இல்லாதவற்றை தம் வார்த்தையால் இருக்கச் செய்வதற்குமாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் தம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்று அவருக்கு சொல்லப்பட்டது.
இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடமில்லாதது போல் தோன்றிலும் அவர் எதிர்நோக்கினாள். தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களிடங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாய் கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு வாழ்த்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 16, 18 21 மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். யார் இந்த புனிதர்? யார் இந்த யோசேப்பு? தந்தை முன்னிலையில் கூறியது போல எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ நிறுவனங்களுக்கு பாதுகாவலர் இருக்கிறாரு. அதுபோல நமக்கு தெரியும், இந்த 40 நாள் நம்முடைய தவ முயற்சிகள், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு நாள் திருவை சொல்லுது, அல்லேலூயா பாடுங்க, உன்னதங்களிலே பாடுங்க அப்படின்ட்டு. விதிகள் உடைக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் செய்வதற்கு இவர் என்ன செய்தார், என்ன பேசினார் அப்படின்றது யார் இந்த புனிதர்? அதுபோல தெரியும், என்னுடைய திருச்சபை சபையிலும் சரி, எங்களுடைய திருச்சபை சபையில இப்போதைக்கு ஒரே ஒரு புனிதர் தான் இருக்கிறாரு. பிரதர் ஆண்ட்ரே, செயின்ட் ஆண்ட்ரே, புனித ஆண்ட்ரே அப்படின்ட்டு. அவர் புனிதராகிறது காரணமும் சூசேப்பர் தான். சூசேப்பருடைய பரிந்துரையால் பல பிணிகளை போக்கி பல மக்களுக்கு நலனை கொடுத்து என்று புனிதர் அப்படின்னு எனக்கு சபையில் இருக்காருன்னா அது சூசேப்பர் தான். யாரெல்லாம் இந்த புனிதரை தேடி போகும்போதெல்லாம்
சூசையப்பட்டு போங்க, சூசையப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டு சூசையப்பரை நோக்கி அனுப்பி, நான் சூசையப்பனுடைய நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புனிதர் எங்களுக்கு கிடைக்க காரணமும் இன்றைய நாளின் புனிதர் யோசேப்பு. அவர் அப்படி பெரிதாக என்ன பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவர் எதுவும் பேசலன்னு தெரியும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை பேசினாரு, அது யாருக்குமே கேட்டிருக்காது. யூத முறைப்படி மரபுப்படி பார்க்கும்போது யோசேப்பு அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நடிச்சு இதுல வாசகத்துல வாசிக்கும் போது தெரியும். அப்ப யோசேப்பு இயேசு என்று பெயரிட்டான்னு சொல்லும்போது அந்த மரபுப்படி அந்த குழந்தையோட காதுல போய் இயேசு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால அந்த ஒரே ஒரு வார்த்தைய, அதுவும் இயேசுடைய குழந்தை காதுல கேட்கிற மாதிரி பேசியிருக்காரு, மற்றபடி எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அப்ப இப்படிப்பட்ட புனிதர் தாயாம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? எதுக்கு இந்த நாள், எதுக்கு இந்த திருவிழா பெருவிழா அப்படின்ட்டு? ஒன்று, இவர் நேர்மையாளராக இருந்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நேர்மையாளராக இருந்தார். நேர்மையாளராக இருந்தது மட்டுமல்லாமல் பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டிருந்தார். நான் பல நேரத்துல நான் நேர்மையாளரா இருக்கேன், எல்லாரும் நேர்மையாளரா இருக்கணும், ஒருவேளை குற்றம் செய்திருந்தால், குற்றமாக எனக்கு தெரிஞ்சிருந்தா எல்லாத்துக்கும் முன்னாடி சுட்டி காட்டி அவர்களை பழி தீர்ப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. அவர் நேர்மையாளராக இருந்தார். அதுபோல மற்றவர்கள் மேல் அக்கறை கொண்டவராக இருந்தார். துன்பங்கள் துயரங்கள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது உடனே அவர் சத்தம் போடல, மாறாக அமைதி காத்தார். அமைதியின் வழியாக இறைவன் என்ன சொல்றாரு? பல நேரத்துல நம்ம குழப்பமா இருக்கும்போது முடிவே எடுக்கக்கூடாது, கோபமா இருக்கும்போது முடிவு எடுக்கக்கூடாது. என்னுடைய முடிவு எடுத்தால் அது தவறாகத்தான் போகும். அவர் சிந்தனைகளை இறைவனை நோக்கி அனுப்புகிறார். இறைவன் என்ன சொல்றார் அப்படின்ட்டு. அப்ப கனவில் பேசிய இறைவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த முன் வருகின்றார். பல நேரங்களில் இறைவன் நம்மகிட்டையும் பேசியிருக்கிறார். நாமும் செபத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது பல விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஆனால் அதையெல்லாம் கேட்டு நாம் செயல்படுத்துகின்ற மகனாக மகளாக மாற வேண்டும். ஒருவேளை நம்முடைய இல்லத்தில் இருக்கிறோம், என்னுடைய வீடு சுத்தமாகணும், தூய்மையா இருக்கணும் அப்படின்றது நம்முடைய எண்ணம். ஆனா அது தூய்மைப்படுத்தணும்னா அதுக்கு தேவையான வேலையை நாம் செய்யணும். வெறும் எண்ணம் மற்றும் போதாது. மாறாக அவர் இயேசுவனுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்த யோசேப்பு இறைவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டதும் இல்லாமல் அதை ஒவ்வொரு இடத்திலும் செயல்படுத்தார். ஓடிக்கிட்டே இருந்தார். மரியாவையும் இயேசுவையும் அழைத்து கொண்டு ஒவ்வொரு இடத்திற்கும் இறைவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற, இந்த இறை திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு கருவியாகவும் அவரும் இருந்தார். அதனாலதான் இன்றைய நாளில் அவரை நாம் இந்த நாளை நினைவு கூறுகின்றோம். அதுபோல அவர் செய்தது போல நாமும் அவரிடம் கற்றுக்கொண்டு நேர்மையாளராக, பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காதவர்களாக, இறைவனை நாடி தேர்பவர்களாக, இறைவன் சொல்லுகின்றதை நாம் நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகின்ற மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது. அந்த அன்பு அழைப்பை ஏற்று அழைப்பை, அந்த வார்த்தைகளை வாழ்வாக்கிட நமக்கு இறைவன் அனைத்து சக்திகளையும் வல்லமையும் தர வேண்டும் என்றும், தொடர்ந்து இந்த பெயரை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களும் சரி, நமக்கு தெரிந்தவர்களும் சரி, நிறுவனங்களும் சரி, ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஒப்பு கொடுத்து செபிப்போம். இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கர்த்தரின் கன்னியிலிருந்து பிறந்தார். போன்றிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பாக வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நம் கண்களை மூடி நம்முடைய திரு அவை, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பங்கு, நிறைய கல்வி நிலையங்கள், சபைகள், சூசேப்பருடைய பெயர் அங்கு இருக்க அத்தனை அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம்.
குறிப்பாக இந்த தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் அவருடையெல்லாம் நல்ல ஞானத்தை தரவும், உழைக்கும் வர்க்கம், உழைப்பாளிகள், குடும்ப பொறுப்பில் இருப்பவர்கள், படுத்த படுக்கையாய் சாவுக்கு போராடி கொண்டு சாகும் தருவாயில் இருப்பவர்கள், இன்னும் அநேக கருத்துக்களை எல்லாம் நம்முடைய சூசை தந்தையுடைய பார்த்து ஒப்பு கொடுப்போம். அவிடம் செல்லுங்கள், உங்களுக்கு எதுவும் மறுக்கப்படுவதில்லை. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல். நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த தெய்வீக நன்றிகள் எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதர்களாய் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாரிடமிருந்து பிறந்த உம்முறை திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்கள் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணிபுரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். பொழுது யோசேப்பின் பெருவிழாமல் தக்க புகழை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவது தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகி அவரை கடவுளின் தாயாகி கன்னிமரியாளுக்கு கணவராக தந்தருடனே தூயாவியால் நினைட்டதான் தன்னை கருதரித்தமுடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போலிருந்து காப்பாற்றும் பண்ணும் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்தின் தலைவராக ஏற்படுத்தினே. கிறிஸ்து வழியாவது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோர் திருமுன்னணி நடுங்குகின்றன. மாநகரும் அவற்றுள்ள அற்றகளும் சேராமென்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பிடித்து காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துவமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பதை எடுத்தமாக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், என்னுடைய உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கனத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதா: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எழில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகும் பலருக்காகும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமன்று நின்று மக்கு ஒளியும் புரிய தகுந்த வழி ஏற்றுக்கொள்ளுமை கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இது நம்பிக்கையோடு கூடியிருக்கின்ற மக்கள் ஒவ்வொரின் உள்ளத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், தொலை வளர்ச்சி, உடல் நலமின ஒன்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை, பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்திரளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஜெபம் ஜெபித்தோம். தந்தையை போல் காப்பாற்று வண்ணம் சூசேபர் ஏசப்பாவுக்கு தந்தையாக இருந்தார். அதான் இயேசு தன் தந்தையாகிய கடவுளோடு தொடர்பு கொண்டிருந்தார். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். இயேசு கற்பித்த அற்புதமான ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். வெள்ளுலக இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலிடம் என்றாலும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிடலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செய்ய, அமைதியை உங்களுக்கு அளிக்க திருத்துவதற்கு முடிந்தவரையும் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே அவருடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாச நம்பிக்கையை நோக்கி பார்த்து இங்க இருக்க எங்கள் யாவரும், எங்கள் குடும்பங்கள், எங்கள் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும்
புனித சூசேவர் பேதாங்கி இருக்க அனைவருக்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே சிகழ்வின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பாலும் திறப்பில் வழியாக உலகிற்கு வாழ்வதை தவிர இந்த புனிதமைக்கு உடலால் மத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளை கருத்தூன்றி நிற்கச் செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. இதோ திருவுளத்திற்கு பணிந்து வருகிறேன் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்த இயேசு தன் தந்தையாகிய யோசேப்பு கூட கடவுளுடைய திருவுளத்திற்கு பணிந்து செய்வடுத்து வாழ்ந்தவர், கீழ்ப்படிந்தவர். நீங்களும் நானும் கூட கடவுளுடைய திட்டத்திற்கு பணிந்து வாழ அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். மீண்டும் ஒருமுறை புனித சூசேப்புடைய திருவிழா வாழ்த்துக்களை ஒரு பலத்த கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அநேகர் ஜோசப் சிஸ்டர்ஸ் ஜோசப் நிறைய பேர் பெயர் தாங்க இருக்கு. அத்தனை பேருக்கும் பெருமுறை கருத்தவர் பலம் கொடுத்தவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். சொன்ன மாதிரி சில பேர் மீது நமக்கு லவ் இருக்கும், சில புனிதருக்கு மேல், சில பேருக்கு மதர் தெரேசா அப்படின்னா அந்தோனியார், இந்த மாதிரி சில பேர். இது கூட ஒரு லவ் தான். சூசேப் மேலே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். மேபி அவர் ரொம்ப
அமைதியானவர். உங்களை அவ்வளோவா சொல்லுவாங்க தூசி தட்ட முடியாத ஒரு புனிதர். அவர் யாரும் கண்டிக்க மாட்டான். ஆனால் திரு அவையில் பார்த்தீங்கன்னா சூசேப்பர்கிட்ட பயங்கர பவர். அஃப்கோர்ஸ் எல்லா புனிதர்ட்டும். ஆனால் திரு அவைக்கே பவர் கொடுக்குற ஒரு ஆள் யாருன்னா அது கண்டிப்பாக சூசேப்பராக இருப்பார். எனவே உங்களுக்கு கூட நான் சொல்ல விரும்புது, சூசையின புதன்கிழமை அப்படின்னாலே நம்மளை அனாதி ஒரு பக்தி, எப்படி செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் பக்தி முயற்சி மாதிரி புதன்கிழமையில சூசேப்பருடைய பக்தியில வளருங்க, சூசேப்பரிடம் நெருங்கிய உறவு கொள்ளுங்க. நிச்சயம் நான் சொல்வேன், வேற மாதிரி நம்முடைய வாழ்வை வழி நடத்துவார். மீண்டும் ஒரு முறை சூசை தந்தை நம்மையும் நம் குடும்பங்களையும் பங்கையும் நம் மனைவி வழி நடத்தி நமக்காக பரிந்து பேச மன்றாடுவோம். கடைசி ஜெபம். நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கரவழி கொடுப்போம். நம்முடைய பாடகர் குழுவில் எல்லாரும் கல்லூரிக்கு போனோம். இருந்தாலும் இந்த திருப்பலிக்கு வந்து நமக்காக அது மாதிரி நம்முடைய ஜோசப் சந்தியாவும் இந்த திருப்பலியை நமக்காக எடுத்து அவருக்கும் ஒரு கரவழி கொடுத்தவருக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் ஒரு குடும்பத்தை இவ்விடத்தின் திருவிழாவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லாத உமது துணையாளி குடும்பத்தை பாதுகாத்தும் அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. குறுகிய சிலுவை பாதை. ஒவ்வொரு 19ஆம் தேதி மார்ச் மாதம் திருமதி ரம்யா அவர்கள் இந்த சுண்டல் கொடுப்பாங்க. அவர் குடும்பத்துக்கு நன்றி. இந்த சிலுவை பாதை முடிந்து வெளியில இருக்கும், அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள். சுருக்கமான சிலுவை பாதை. முதல் நிலை, இயேசுவுக்கு சிலுவை மரண தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அல்லேலூயா. உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே, நாங்கள் பிறரை தீர்ப்பிடாமலும் பிறர் மீது வீண்பலி சுமத்தாமலும் அனைவரையும் அன்பு செய்து வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரமான சிலுவையை சுமந்த இயேசுவே, எங்கள் அன்றாட வாழ்வில் வரும் சுமைகளை சுமந்து உம்மை பின்பற்றவும் பிறர் சுமை தீர்க்கவும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறையாக தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் முறை கீழே விழுந்த இயேசுவே, நாங்கள் சோதனையில் விழும்போது அதிலிருந்து மீண்டு எழவும் சோதனையில் விழுகின்றவர்களை தாங்கி பிடிக்கும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். நான்காம் நிலை, இயேசு தம் தாய் மரியாளை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயை சந்தித்து தைரியம் பெற்ற இயேசுவே, எங்கள் பெற்றோருக்கும் பெரியோர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்களது அறிவுரைப்படி நடக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். ஐந்தாம் நிலை, இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீமோனால் உதவி பெற்ற இயேசுவே, நாங்களும் பிறர் துன்பத்தில் இருக்கும்போது உதவிடவும் தேவையில் உள்ளவர்களுக்கு நல்ல சமாரியனாக செயல்படவும் அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். ஆறாம் நிலை வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றாலும் அது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீரமங்கை வெரோனிக்காவால் முகம் துடைக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கருதாமல் துணிவோடு பிறருக்கு உதவ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றாலும் அது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை பாரத்தால் இரண்டாம் முறையாக கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வின் துன்ப துயரங்கள் வேதனை சோதனைகளில் விழுந்தாலும் மீண்டும் நம்பிக்கையோடு எழுந்திட வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். எட்டாம் நிலை இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றாலும் அது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, பிறருடைய மன கஷ்டத்திலும் துயரத்திலும் பரிவு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் அவர்களை திடப்படுத்தவும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றாலும் அது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் வாழ்வில் வரும் தடைகள் எதிர்ப்புகள் இக்கட்டுகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து மீண்டும் எழுந்து வீரத்துடன் நடைபோட அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றாலும் அது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே, ஆடைகள் இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கவும் எங்கள் ஆடம்பரத்தை தளர்த்தி எளிய வாழ்க்கை வாழவும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். 11ஆம் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றாலும் அது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணிகளால் காயப்படுத்தப்பட்ட இயேசுவே, தீய எண்ணங்கள் பொறாமை சுயநலம் பழிவாங்குதல் போன்ற ஆணிகளை எடுத்தெறிந்துவிட்டு காயம் மாற்றும் மருந்தாக செயல்பட அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். 12ஆம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் பிறக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றாலும் அது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையில் உயிர் துறந்த இயேசுவே, எங்கள் வாழ்வில் நல்ல மரணம் கிடைக்கவும் மறுவாழ்வை மனதில் கொண்டு பாவத்தை விட்டு ஒழித்து நல்வாழ்வு வாழ்ந்திட அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். 13ஆம் நிலை தாயின் மடியில் இயேசுவின் உடலை கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றாலும் அது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயின் மடியில் கிடத்தப்பட்ட இயேசுவே, எங்கள் தாய் தந்தையரை தாங்கி பிடிக்கவும் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களுக்கு மிகுந்த பராமரிப்பையும் அன்பையும் கொடுக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். 14ஆம் நிலை இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம்.
அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே, எங்கள் பாவங்களையும் தீய எண்ணங்களையும் பேராசைகளையும் முன்கோபத்தையும் புதைத்து புது வாழ்வு வாழ்ந்திட அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரிய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளாக. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நமது குடும்பங்களின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் அன்றாடுமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை. நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.